ஹெல்த்தியான ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சின்னவங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 5 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் மாவில்லை அப்படின்னு சாப்பிடாமையே இருந்துருவாங்க சில நேரத்தில். இதை செஞ்சு 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு சுறுசுறுப்பாக அடுத்த வேலையை பார்க்கலாம். இது எப்படி செய்யலாம்னா, 1 கப் மாவு எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு தண்ணி விட்டு நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கால்சியம் சத்து, இரும்பு சத்து, நார் சத்து இருக்கிறனால ஈஸியாக ஜீரணமாயிரும். நல்லா நீர் மாதிரி அப்படியே அள்ளி ஊற்றினோம்னா நல்லா தோசை மொறு மொறு மொறுன்னு வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா சீக்கிரமாக சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. நல்லா எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்து இதுக்கு சட்னி எதுவுமே தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். வெங்காயம், மிளகாய் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க சாப்பிட்லாம்.